தமிழ் மூக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பார்ட் 1 கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேளை நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா ஐகால் லிங்க் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்ட் 2 கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பையா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் ஸோ செகண்ட் பார்ட் இது. ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா முன்னாடியே ஐக்கால் லிங்க் கொடுத்துட்டு செக் அவுட் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்சிட்டிவிட்டி கரண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். செகண்டு, ஸோ செகண்டில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டி கரண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 18+ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். பட் ஒரு வேளை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறலாம். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 18+ தான் இருக்கும். அதுக்காக நீ 18+ இருந்தால் நான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு யூடியூப் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்க்கலாம், இல்லை யூடியூப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் தான் 18+ தான் இருக்குமே தவிர்த்து ரூல்டர் வந்து 18+ இருக்காது. ஸோ அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ மொதல் விஷயம், இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான இது இருக்குது. பட் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பேசுவோம், ஓகேவா? ஸோ மொதல் விஷயம், ஸோ 18+ கண்டென்ட்னாலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் செக்ஷுவாலிட்டி கண்டென்ட் இருந்தால் அது 18+ சொல்லுவாங்க. ஸோ செக்ஷுவாலிட்டி கண்டென்ட்டில் 18+ போட்டு நிறைய அப்லோட் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் 18+ கண்டென்ட் அப்படின்னே தனியாக நீங்கள் யூடியூப்புக்கு ஒரு வீடியோ வந்து 18+ அப்படின்னு சொல்லி போடலாம். பட் அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமா, சாரி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். அது எந்த மாதிரி அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது உங்கள் கண்டென்ட் வந்து ரொம்ப செக்ஷுவாலிட்டியாக இருக்குன்ற சமயத்தில் அந்த ஏதாவது ஒரு யூசர் ரிப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 18+ என்னோடய வீடியோ வந்து 18+ அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷுவாலிட்டி அப்யூஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் தப்பு. அதே மாதிரி எப்படி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதும் ஆக்சுவலாக ஒரு தப்பான விஷயம். கூகுளோட அலைன்ஸ் படி கம்யூனிட்டி கைட்லைன், இந்த கூகுளோட கம்யூனிட்டி கைட்லைன் படி வந்து தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டண்ட்டு ப்ராங்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதவே பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது படக்கு மேலேருந்து விழுந்து கீழே காலை உடச்சிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூபோட அலைன்ஸ் படி தப்பு. அதே மாதிரி இந்த ஸ்டண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராங்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ ஒருத்தவங்களாம் ஹையர் லெவலில் ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. பட் சில நேரத்தில் சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் ப்ராங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராங்க் ஆன் வரி, ஸோ இந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராங்கில் பார்த்தீங்கன்னா ஓவராக அடிக்கிற மாதிரி காமிக்கிறது, இல்லைன்னு வச்சுக்கோங்க யாரையாவது போட்டு வைகிற மாதிரி காமிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு தப்பான விஷயம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூஸர் ரிப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக யூடியூபோட கம்யூனிட்டியில் மாட்டினாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓவர் அப்யூஸ்டு கேம்ஸ்லாம் இருக்கும். 18+ கேம்ஸ் இல்லாமல், அது இல்லாமல் அதாவது 18+ கேம்ஸஸ் இருக்குது. பட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய அப்யூஸான இதெல்லாம் இருக்கும். ஸோ செக்ஷுவாலிட்டி கண்டென்ட்லாம் அப்யூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்கல் என்ஹான்சிங்லாம் போடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கிராஃபிக்கல் கண்டென்ட்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கிராஃபிக்கல் கண்டென்ட்னா அனிமேஷன் சீரிஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரிலையும் பார்த்தீங்கன்னா செக்ஷுவாலிட்டி கண்டென்ட் இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதாவது பேஸ்ட் ஆன் த எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தா, பேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் தான் இது முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் நான் சொல்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வரும். உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகாது. அதாவது 3 ஸ்ட்ரைக் வரைக்கும் உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகாது. பட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் விழுக்கும். ஸோ அதை விட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமிங்கும் அதே மாதிரி தான். ஸோ கேமிங்லேயும் உங்களுக்கு 18+ கண்டென்ட் இருக்குன்ற சமயத்தில் பிரச்சனை கிடையாது. பட் அது ஓவராக இருக்கும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கிராஃபிக்கல் கண்டென்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுற மாதிரி, அதுலேயும் செக்ஷுவாலிட்டி இருக்கிற மாதிரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த ஃபைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி இந்த கத்தியை வச்சு எப்படி குத்தி ஒருத்தனை கொள்வது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறதும் இதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு விஷயம். இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ வந்து சூசைட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிலேட்டடான இது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சூசைட் பண்ணுறது, இல்லை சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூபோட டேர்ம்ஸ் படி இது வந்து ஒரு தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மனக்கலர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எப்படி சொல்லலாம்னா இந்த மதத்தை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மதத்தில் இருக்கவங்களாம் எதுக்கு இருக்கீங்க, உசுரோட செத்து போவாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் விழுகும். கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு 100% ஸ்ட்ரைக் விழுகும். ஸோ அது வந்து யூடியூப் அலைன்ஸ் படி கரெக்டாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுவே அனிமேஷனில் இருந்தாலும் சரி தான், கேமிங்கில் இருந்தாலும் சரி தான், இருக்கக்கூடிய மற்ற எந்த கான்செப்ட்லையும் நான் சொல்கிறேன் எல்லா கான்செப்ட்லையும் இருந்தாலும் சரி தான், எல்லாம் ஒன்றா தான் வரும்.
அதே மாதிரி இந்த டெத்து, ஸோ இவங்க எப்படி டெத் ஆனாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து இப்படி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் பற்றி கிளைம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு பெரிய ஏதாவது ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எப்படி செத்தாங்க, அவங்களோட கடைசி நிமிடங்கள் எப்படி, ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவாங்க வியூஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி போடுற சேனல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் சேனலில் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். பட் இந்த ஸ்ட்ரைக் கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மி தான். பிகாஸ் ஏன்னா அந்த டெத்திங் சீனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிளிப்பிங்கோ இல்லை ஃபுட்டேஜஸோ ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருமே தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமிங் இந்த மாதிரி விஷயத்துக்கும், ஸோ இந்த மாதிரி சாகுற மாதிரி விஷயங்கள் காட்டுறது வந்து தவறான விஷயங்கள், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்கல் இமேஜஸ், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயிலுக்கு வந்துடலாம். ஸோ தம்ப்நெயிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக்கல் இமேஜஸாக இருக்கட்டும், ஓவர் செக்ஷுவாலிட்டி இமேஜஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோட தம்ப்நெயில் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்ஷுவாலிட்டியான கண்டென்ட்டாக போடுறது, இல்லை சைடில் ஏதாவது இதெல்லாம் இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். உதாரணத்துக்கு போன் இமேஜஸ் ஏதாவது உள்ளே இன்சர்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, சிம்பிளாக அதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். அது 18+ கண்டென்ட்டாகவே நீங்கள் போட்டிருந்தாலும் அந்த தம்ப்நெயிலுக்காக மட்டுமே உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கப்படும். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்கள் ஒரு பேனர் ஆர்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பேனர் ஆர்ட்டில் வந்து மியா கிளைஃபாவோ இல்லை சங்கிலியோ, ஸோ வாட் எவர், ஸோ இவங்க 2 பேரோட இமேஜில் யாரோட இமேஜாவது அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி ரொம்ப மோசமாக கொண்டு வந்துருந்தீங்க, அதாவது ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேமிங்லேயும் சரி, அனிமேஷன்லேயும் சரி, ஸோ எல்லாத்தையுமே ஒன்று தான். ஸோ கேமிங் அனிமேஷன் ஏன் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பார்த்தீங்கன்னா கேமிங்கில் இந்த மாதிரி பிரச்சனை வராதா, இல்லை அனிமேஷனில் இந்த மாதிரி பிரச்சனை வராதா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இந்த இது ஒன்றில் மட்டும் விட்டுப்படும். ஸோ அது என்னென்னா, இந்த ஹிப்ஹாப் பாட்டெல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ பாட்டு பாடுறவங்களுக்கு மட்டும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க ரேப் சாங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக அவங்க தப்பாக பேசுகிறது வந்து சாங்குக்காக பேசுகிறாங்க. ஸோ அந்த இது வந்து இதில் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து மாட்டாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் மாட்டும், அதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கிறோம். ஸோ மற்றபடி வேறு எந்த முக்கியமான விஷயங்களும் இது வரைக்கும் இந்த சென்சிட்டிவிட்டி கண்டென்ட்டில் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக நான் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரே விஷயம் தான், சென்சிட்டிவிட்டி கண்டென்ட்டை பொறுத்தவரை 18+ கண்டென்ட் நீங்கள் உங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணிடாதீங்க. தம்ப்நெயிலில் 18+ எந்த இதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கேம் வீடியோ நீங்கள் எடுக்கும்போது ஓவர் செக்ஷுவாலிட்டி இல்லாத கேம்ஸ் தான் எடுத்து நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சிம்பிளிஃபையாக சொல்கிறதில்ல, ஸோ இதே மாதிரி நீங்கள் சாவை பற்றி எடுக்கிறது, கடைசி யார் எப்படி சாகுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபென்டாசியாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவு பற்றி, ஸோ அந்த மாதிரி டெத்து, நைஃபு, வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு வெப்பனை வச்சு ஒருத்தனை கில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா மனிதாபித்தன்மை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கோட பார்ட் 2 வீடியோ பார்த்தோம். பார்ட் 1 பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், ஐகால் லிங்க்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? திரும்பி சொல்கிறேன், ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் பார்ட் பை பார்ட் போடுறீங்க. ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற சமயத்தில் தான் எல்லாமே லிங்க் வந்து கீழே கொடுத்துட்றேன். அப்படின்னா தான் நீங்கள் கன்ஃபார்மாக என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ஒரே வீடியோவில் மேக் பண்ணோம் அப்படின்னா 40 நிமிஷம் கிட்டத்தட்ட வீடியோக்காகும். 40 நிமிஷம் பேசுகிறாலும் என் உடம்புல திரும்ப கிடையாது. அதனால் தான் நான் 4 பார்ட்டாக இதை பிரித்து போட்டுருக்கேன். 4 இல்லை 5 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பேன். ஸோ அடுத்த பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துடும். ஸோ எப்பயும் போல் தான் 5 மணிக்கு. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும். பட் புதுசுனா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அந்த பெல்லே எங்கிட்டையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணால் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். உங்களுக்கு வேணும் ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் இந்த எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதுவரையே முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிச்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.